அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஏவுகணை இடைமறிப்புகள், ஹோர்மோஸ் ஜலசந்தி விவகாரம், எண்ணெய் விலை உயர்வு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான புதிய முன்னேற்றங்கள் வெளியாகியிருக்கின்றன. இதேவேளை இன்று காலை குவைத் ஆளில்லா விமான மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை பதிவு செய்த பிறகு தங்களை தற்காத்துக் கொள்ள தங்களுக்கு உரிமை இருப்பதாக ஈரானியர்கள் மீண்டும் கூறுகின்றனர். குவைத் நாட்டினர் தங்களை தற்காத்துக் கொள்ள தங்களுக்கு உரிமை இருப்பதாக கூறுகின்றனர். மேலும் அமெரிக்கர்கள் தாங்கள் ஹோர்மோஸ் ஜலசந்தியை பாதுகாப்பதாக கூறுகின்றனர். போர் நிறுத்தம் அமுலில் இருப்பதாக கூறப்படும் ஒரு இடத்தில் இந்த பதற்ற அதிகரிப்புகள் அனைத்தும் நடைபெறுகின்றன. சமீபத்திய தொடர் தாக்குதல்கள் இலக்கு வைக்கப்பட்டதாக தோன்றினாலும் இந்த போர் நிறுத்தம் என்று சொல்லப்படுவது பல முனைகளில் சோதிக்கப்படுகிறது என்பதை அவை காட்டுகின்றன. இதேவேளை ஈரானின் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அமெரிக்க படைகள் இடைமறித்தன என இராணுவம் தெரிவித்திருக்கின்றது. குவைத்தில் உள்ள அமெரிக்க படைகளை குறிவைத்து ஏவப்பட்ட ஈரானின் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வெற்றிகரமாக இடைமறித்ததாக அமெரிக்க இராணுவம் திங்கட்கிழமை காலை எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க மத்திய கட்டளை மையத்தின்படி இந்த இடைமறிப்பு ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு நேரப்படி மாலை 11 மணிக்கு நிகழ்ந்துள்ளது. அந்த ஏவுகணைகள் உடனடியாக செயலிழக்க செய்யப்பட்டன என்றும் எந்த அமெரிக்க படையினருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அந்த சமூக வலைதள அறிக்கை கூறியுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தொடர்ந்து விழிப்புடன் உள்ளதுடன் தற்போதைய போர் நிறுத்தத்திற்கு ஆதரவளிக்கும் அதே வேளையில் ஈரானிய ஆக்கிரமிப்பிலிருந்து நமது படைகளை தொடர்ந்து பாதுகாக்கும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறியது. ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே வார இறுதியில் மாறி மாறி இராணுவ நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்த போது இந்த இடைமறிப்பு நிகழ்ந்தது. வார இறுதியில் ஈரானின் கோருக் மற்றும் கெஷ் தீவில் உள்ள ஈரானிய ட்ரேடர் மற்றும் ட்ரோன்களுக்கான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தளங்கள் மீது தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியதாக சென்ஹாம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருந்தது. இது இப்படி இருக்க, கடல் வழி போக்குவரத்தை எளிதாக்க ஈரான் முழுமையாக தயாராக உள்ளது என பெஷக்கியன் கூறுகின்றார். ஹோர்முஸ் ஜலசந்தியில் கடல் வழி போக்குவரத்தை எளிதாக்க ஈரான் முழுமையாக தயாராக உள்ளது என அதிபர் மசூத் பெஷக்கியன் ஜப்பானிய பிரதமர் சனி டகாச்சியிடம் தெரிவித்துள்ளார். நாங்கள் முன்பு தெரிவித்தபடி டகாயிச்சி தொலைபேசி உரையாடலில் பெஷக்கியனிடம் அந்த நீர்வழியை மீண்டும் திறக்குமாறு வலியுறுத்திய போது இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்திற்கு எதிராக அமெரிக்கா விதித்துள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகளிலிருந்து முக்கிய பிரச்சினை எழுகிறது என பெஷக்கியன் கூறியதாக ஒரு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானிய கப்பல்கள் பிரச்சினையின்றி மேலும் எளிதாக செல்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்த நாங்கள் முயற்சிப்போம் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இது இப்படி இருக்க, அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை ஈரான் நிறுத்தியதை தொடர்ந்து எண்ணெய் விலைகள் மேலும் உயர்ந்திருக்கின்றன. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை ஈரான் நிறுத்திவிட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து எண்ணெய் விலைகள் மேலும் கடுமையாக உயர்ந்து வருகின்றன. இது வரும் நாட்களில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்பாடு எட்டப்படும் என்ற நம்பிக்கையை தகர்த்துள்ளது. உலகளாவிய எண்ணெய் அளவுகோலான பிரெண்ட் கச்சா எண்ணெய் கிழக்கு நேரப்படி காலை 10 மணிக்கு சற்று முன்பு 6% உயர்ந்து ஒரு பெரல் 97.02 வர்த்தகமானது. அமெரிக்காவின் அளவுகோலான வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் ஜூலை மாத விநியோகத்திற்காக சுமார் 7.5% உயர்ந்து ஒரு பெரல் 93.93 இருந்தது. அமெரிக்கா ஈரான் உடன்பாடு குறித்த நம்பிக்கைகள் பிரெண்ட் கச்சா எண்ணெயை மே மாதத்தில் 19.3% சரிவடைய செய்த நிலையில் இந்த சமீபத்திய நகர்வுகள் வந்துள்ளன. இது பெருந்தொற்று ஊரடங்குகள் தொடங்கிய மார்ச் 2020 பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய மாதாந்திர சரிவு என்று டாச் வங்கி ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஏப்ரல் 5 அன்று நிலை பெற்றிருந்த ஒரு பெரலுக்கு 114 என்ற உச்சவிலையை விட இன்னும் கணிசமாக குறைவாகவே உள்ளது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்குவதற்கு சற்று முன்பு இருந்ததை விட சுமார் 25% அதிகமாக உள்ளது. ஒரு பெரலின் விலை $100 குறைவாக இருப்பது ஒரு நல்ல விளைவுக்கான விலையாகும் என்று சாக்சோ முதலீட்டு வங்கியின் வியூக நிபுணரான நீல் வில்சன் ஒரு குறிப்பில் எழுதியிருந்தார். இது ஒரு புறம் இருக்க, ரஷ்ய எண்ணெயை ஏற்றிச் சென்ற தடை செய்யப்பட்ட மற்றொரு எண்ணெய் கப்பலை பிரான்ஸ் கைப்பற்றியது. ரஷ்ய துறைமுகம் ஒன்றிலிருந்து புறப்பட்ட தடை செய்யப்பட்ட ஒரு எண்ணெய் கப்பலை பிரெஞ்சு கடற்படை இடைமறித்துள்ளது. இது சமீப மாதங்களில் அறியப்பட்ட 3வது கைப்பற்றலாகும். டாகோர் என்ற அந்த கப்பல் ஐக்கிய ராஜ்யம் உள்ளிட்ட பல கூட்டாளிகளின் ஆதரவுடன் கடல் சட்டத்தை முழுமையாக பின்பற்றி சர்வதேச கடல் பகுதியில் அட்லாண்டிக் பெருங்கடலில் கைப்பற்றப்பட்டது என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் திங்களன்று பதிவிட்டிருந்தார்.
மடகாஸ்காரில் பதிவு செய்யப்பட்ட அதே பெயரை கொண்ட ஒரு கச்சா எண்ணெய் கப்பல் 5 நாட்களுக்கு முன்பு ரஷ்யாவின் உம்பா துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு வட அட்லாண்டிக்கில் உள்ள கப்பல் கண்காணிப்பு தளங்களில் காணப்பட்டது. டகோர் கப்பலுக்கு ஐரோப்பிய ஒன்றியம், ஐக்கிய ராஜ்யம் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் தடை விதித்துள்ளன. கப்பல்கள் சர்வதேச தடைகளை மீறுவதும் கடல் சட்டத்தை மீறுவதும் 4 ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா நடத்தி வரும் போருக்கு நிதியளிப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று மேக்ரோன் கூறினார். கடல்வழி போக்குவரத்தின் மிக அடிப்படையான விதிகளை கடைபிடிக்க தவறும் இந்த கப்பல்கள் சுற்றுச்சூழலுக்கும் அனைவரின் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாகவும் இருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை இரவு பிரான்ஸ் மேற்கொண்ட நடவடிக்கை சட்டவிரோதமானது, சர்வதேச கடற்கொள்ளைக்கு நிகரானது என்று கிரெம்ளின் கூறியது. அவை சர்வதேச சட்டத்திற்கு முழுமையாக இணங்கி மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை நாங்கள் முற்றிலும் மறுக்கின்றோம் என்று கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறியிருந்தார். இது இப்படி இருக்க, லெபனானில் இருந்து ஏவப்பட்ட 3 எறிகணைகளை இடைமறித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. வடக்கு இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதை தொடர்ந்து இந்த இடைமறிப்புகள் நிகழ்ந்ததாக டெலிகிராமில் பதிவிட்ட ராணுவம் கூறியுள்ளது. மேலும் மெதுலா பகுதி உட்பட வடக்கு இஸ்ரேலில் 2 சந்தேகத்திற்கிடமான வான்வழி இலக்குகளை இஸ்ரேலிய படைகள் அடையாளம் கண்டுள்ளன. இன்று வரை வடக்கு இஸ்ரேலில் குறைந்தது 6 முறை எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டும் இருக்கின்றது. இது இப்படி இருக்க, லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் பாதுகாப்பு ஆய்வுகள் பள்ளியின் மூத்த விரிவுரையாளர் ஆண்ட்ரியாஸ் கிரீக்கின் கூற்றுப்படி, அமெரிக்காவும் ஈரானும் லெபனானையும் உள்ளடக்கிய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நோக்கி மெதுவாக நகர்ந்து வருவதே இந்த அழுத்தத்திற்கு காரணம். நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். நேற்று கோட்டையையும் அரண்மனையையும் கைப்பற்றியது போன்ற பரவலாக பரப்பப்பட்ட சில தந்திரோபாய சாதனைகளை தவிர இஸ்ரேலால் உண்மையான செயல்பாட்டு ரீதியான, நிச்சயமாக எந்த மூலோபாய ரீதியான ஆதாயங்களும் கிடைக்கவில்லை என்று கிரீக் ஒரு ஊடகத்திடம் தெரிவித்திருக்கின்றார். செயற்பாடுகளை நிறுத்துமாறு அமெரிக்க அழுத்தத்திற்கு இறுதியில் அவர் அடிபணிய நேரிட்டாலும் எதையாவது நிரூபிக்க வேண்டுமென்ற பெரும் அழுத்தத்தில் நெதன்யாகு இருக்கிறார். எனவே அவர் ஊடாக வெளியில் முடித்தவரை ஆதாயம் தேட முயற்சிக்கிறார். அதன் மூலம் அவர் படைகளை திரும்ப பெற முடியும் என்று அவர் கூறியிருக்கின்றார். காசா உட்பட இப்பகுதியில் இஸ்ரேலின் நிரந்தர போர் உண்மையில் இஸ்ரேலுக்கு மிக குறைவாகவே சாதித்துள்ளது என்றும் கிரீக் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை மொத்தத்தில் போர் நிறுத்தம் தொடர்வதாக அறிவிக்கப்பட்டாலும் அமெரிக்கா, ஈரான் மற்றும் பிராந்திய நாடுகளுக்கு இடையிலான பதற்றம் இன்னும் தணிவதாக தெரியவில்லை. ராஜதந்திர முயற்சிகள் தொடரும் நிலையில் அடுத்த சில நாட்களின் முன்னேற்றங்கள் மத்திய கிழக்கின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். இது இப்படி இருக்க, மேலும் உலக தரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.